வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மருத்துவ குணம் கொண்ட திருக்கை மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக மீன்கள்னு சொன்னாலே அது சத்தானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் இந்த திருக்கை மீன் இன்னும் கூடுதல் சிறப்பு பெற்றது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பிரசவமான பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரத்யேக நன்மை கொண்டது இந்த திருக்கை மீன். திருக்கை மீனை 3 விதமாக சுத்தம் செய்யலாம். அதன் தோல் பகுதி வழுவழுப்பாக இருக்கிறதால சொரசொரப்பான கல்லில் தேய்ச்சி அதை சுத்தம் பண்ணுவாங்க. இல்லைன்னா மஞ்சள் கல் உப்பு சேர்த்து நல்லா தேய்ச்சி கழுவுவாங்க. இன்றைக்கி இந்த திருக்கை மீன் குழம்பை நானும் எங்கள் மாமியாரும் சேர்ந்து சமைக்க போகிறோம். இந்த திருக்கை மீன் குழம்பு செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுன்றதை பார்க்கலாம். தோல் உரித்த 1 கிலோ திருக்கை மீனை எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 3. நான் சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். அதே போல் 50 கிராம் அளவில் மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள். இதில் மஞ்சள் மிளகு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நான் தனியாக மஞ்சள் தூள் பயன்படுத்தலை. 100 கிராம் அளவில் பூண்டை உரித்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்க தேவையான அளவுக்கு வெந்தயம் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். புளி ஒரு 50 கிராம் ஊற வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு கல்லுப்பு வச்சுருக்கேன். பொதுவாக மீன் குழம்பு எப்பயுமே நான் மண் சட்டியில் தான் செய்வேன். இன்றைக்கி இந்த திருக்கை மீன் குழம்பையும் மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். சட்டி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு சமையல் எண்ணெயை சேர்த்துக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தாளிக்க நம்ம எடுத்து வச்ச அந்த வெந்தயத்தையும் சீரகத்தையும் இதில் சேர்த்துக்கணும். வெந்தயமும் சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம உரித்து வச்ச அந்த பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே புளி தண்ணியில் பிழிஞ்சு விட்டு மீதம் கரையாமல் இருக்கிற அந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா பழுத்த தக்காளி அப்படின்னா அந்த புளி கரைசலில் நம்ம கரைக்கும் போதே நல்லா கரைஞ்சிரும். இது கொஞ்சம் ஒரு மாதிரி காய்வாட்டாக இருக்கிறதுனால அந்த மீதம் இருக்க தக்காளியை நான் வதக்கிக்கிறேன். ஊற வச்ச புளி தண்ணியை கரைச்சி வடிகட்டி அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியிலேயே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த தக்காளியையும் பிழிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 10 பல்லு பச்சை பூண்டை இடித்து அந்த குழம்புல போடுறோம். இது வாசனைக்காக போடுறது. இப்போ தட்டை போட்டு குழம்பை மூடிடலாம். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. குழம்பை இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது குழம்புல மீனை போட்டுடலாம். தட்டை போட்டு மூடிடலாம். எடுத்து வச்ச மிளகை இளஞ்சூட்டில் நல்லா வறுத்து எடுத்துட்டு அதை நல்லா பொடியாக்கிட்டு குழம்பு இறக்கிறதுக்கு முன்னாடி அதில் போட்டு இறக்கணும். இப்போ மிளகுத்தூளை குழம்புல போட்டு ஒரு கிளறிடலாம். சுவைக்க மணக்க ருசியான திருக்கை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நானும் எங்கள் மாமியாரும் சேர்ந்து வச்ச இந்த திருக்கை மீன் குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.